உலகின் சிறந்த டி20 போலரான ஹர்ஷீப் சிங்கை வெளியே உட்கார வச்சுட்டு மூணாம் தர கிரிக்கெட் வீரர் போன்ற ஹர்ஷித் ராணாவை இந்தியாவோட மெயின் லெவலில் ஆட வைக்கிற கொடுமை இந்தியன் கிரிக்கெட் டீமை தவிர்த்து வேறு எந்த அணிலையும் நடக்காது. கௌதம் கம்பீர் எப்படி ஹர்ஷித் ராணாவை முன்னுக்கு கொண்டு வரலாம் தான் அப்படின்னு தான் யோசிக்கிறாரே தவிர எப்படி மற்ற பிளேயருங்களோட வாழ்க்கைலாம் பாழாகுது, எவ்வளோ திறமைகள் நம்ம வீணடிக்கிறோம் அப்படின்லாம் பார்த்து ஒரு கோச்சாலாம் அங்கே இல்லை. இதுக்கு மேலேயும் போச்சுன்னா இன்னும் நிலைமை மோசமாயிடும். அதாவது இந்தியாவில் அந்த 100 விக்கெட்டை ஃபாஸ்ட்டாக எடுத்த ஒரு டி20 போலர், வேர்ல்டு கப்பில் அந்த டெத் ஓவர் சூப்பராக போட்ட ஒரு போலரு, அவரை வெளியே உட்கார வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறா ரொம்ப அநியாயம். ஹர்ஷித் ராணா ஆல்ரவுண்டர் கூட கிடையாது. ஏதோ ஆல்ரவுண்டராக இருந்தால் கூட சரி பரவாயில்ல, ஆல்ரவுண்ட் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அவர் ஆட விடலான்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த போலிங்லேயும் ஒன்றும் இல்லை, அந்த பேட்டிங்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. எதை டெவலப் பண்ண பார்க்குறாரு, அவர் டெவலப் பண்ண பார்க்குறாரு, அவ்வளோதான். ஒரு கோச்சாக ஒரு கம்ப்ளீட்டாக கோச்சே கிடையாது. டீம் பேட்டிங் ஆர்டரையும் கொலாப்ஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு பிடிச்சவங்கள சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர் கிடச்சிருக்கு இந்தியாவுக்கு. அதை மொத்தமாக பால் பண்ணுறாங்க. ஹர்ஷீப் சிங் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஃபார்மெட்டுக்கும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடிய ஒரு தரமான பவுலரு. பும்ரா கூட மட்டும் அவர் ஸ்பெல் எடுத்திருந்தாருன்னா இந்தியா இப்போ வரிசையாக ஆஸ்திரேலியா ஒரு டி20 எல்லாத்துலேயுமே ஜெயிக்கலாம். போன மேட்ச் அசிங்கமாக தோத்தாங்க. அது கண்டிப்பாக கம்பீர் மட்டும் தான் காரணம். ஹர்ஷீப் சிங் கூடிய விரைவில் எல்லா ஃபார்மெட்டுக்கும் வரணும்.